கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனுக்கு கொடுத்தல் என்ற தலைப்புகளை நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் மனப்பூர்வமாய் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய இல்லாமையிலும் நாம் அவருக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உள்ளவற்றையில் இருந்து தேவனுக்கு கொடுக்கிறது இலகு. ஆனால் நம்முடைய இல்லாமையிலும் நம்மள முடியாத சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு எப்படி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 21:4 சொல்லுது, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்க போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். பிரியமானவர்களே, அந்த ஏழை ஸ்திரீ தன் ஜீவனுக்கண்டு வச்சிருந்த, தன்னுடைய ஜீவனத்துக்கண்டு வச்சிருந்த 2 பணத்தை அவள் போட்டாள். தன்னுடைய வாழ்க்கைக்கு, சாப்பாட்டுக்கு, தன்னுடைய தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய அந்த 2 பணம் அவள் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தாள். இன்றைக்கு நாம் அநேக வேளையில பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்தா நான் கொடுப்பேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நான் கொடுப்பேன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிறதை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை. நம்ம உள்ளதை ஆண்டவர் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம நிறைய இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கறதை பார்க்கலாம். நம்முடைய இயலாமையில, நம்முடைய இருக்கிற அந்த கொஞ்சத்துல ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த இருதயம் உடையவர்களாக நம்ம மாறும் பொழுதுதான் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 9:6 தொடக்கம் பார்க்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற பொழுது தேவன் பிரியமாய் இருக்கிறார் தான் சொல்றேன். நம்ம எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளவு கொடுக்கிறோம்ன்றதில் அந்த கொடுக்கிற மன உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நம்மிடத்தில் உள்ளதவற்றை உற்சாகமாக நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில 10 சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக்க செய்வார். ஆமேன். ஆகவே அவர் விளைச்சலை காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், நம்மளை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் அவருடைய விருப்பத்துக்கேற்ப, அவருடைய இருதயத்தினுடைய விருப்பத்துக்கேற்ப நம்மிடத்தில் உள்ளதை அவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறுவோம். 2 கொரிந்தியர் 8:12 சொல்கிறது, ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததன்படி அல்ல, அவனுக்கு உள்ளதன்படி அங்கீகரிக்கப்படும். ஆமேன். நமக்கு கொடுக்கணும் என்று மனசுல விருப்பம் இருந்தா நம்ம ஒரு யோசனையும் யோசிக்க தேவையில்லை. ஆண்டவருக்காக நாம் இப்படியே கொடுக்க வேண்டியதான். அந்த வேலை கடவுளுக்கு என்று கொடுக்க யோசித்தால் தன்னிடத்து உள்ளது, தன்னுடைய ஜீவனத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய ஆகாரத்துக்காக எல்லாமே இருந்த அந்த 2 பணம் தான் அவள் அப்படியே கர்த்தருக்கு கொடுத்தாள். அது கர்த்தருடைய பார்வையில பிரியமாயிருந்தது. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய எங்களிடத்தில் இல்லாமையிலும் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளோட முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்குமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆகவே நம்முடைய இல்லாமையிலும் நம்முடைய முடியாமையிலும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஜனங்களாய் மாறுவோம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தை விருப்பத்தின்படிகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.